என் பேர் மரிய வேளாங்கண்ணி, திருநெல்வேலி மாவட்டம் பட்டிரகட்டியில் இருக்கிறோம். நாங்கள் ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. வீட்டுக்காரரு டிரைவராக இருக்கிறாங்க. 15 வருஷமாக எனக்கு தலைவலி இருக்குது. வாரத்தில் 3 நாள் தலைவலி வந்துடும். தலைவலி வந்தால் தலைலாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். மண்டையில் எதையோ தூக்கி வச்சு குத்துன மாதிரி இருக்கும். என்னால் தாங்கவே முடியாது. அழுவேன் கிடந்து. தலைவலி வந்துட்டுனா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. பாத்திரம் அழக மாட்டாங்க, வீடு பெருக்க மாட்டாங்க. அந்த ஆளை படுத்ததே தான் கிடப்பாங்க. போட்டு தலையை போட்டு பிச்சு எடுப்பாங்க. சமையல்லாம் பண்ணவே முடியாது. நான் சமையல் செய்யவே மாட்டேன். அப்படியே இருந்துருவேன். அங்கே படுத்த இடத்துல கிடந்து அப்படியே கிடந்து உருண்டுட்டு தான் கிடப்பேன். எனக்கு என்ன செய்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே எனக்கு தெரியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி மண்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படி இருப்பேன். தலைவலிச்சுன்னா தைல டப்பா இருக்கும். தைலத்தை அள்ளி அள்ளி நெத்தி முழுவதும் தப்புவேன். தப்புனாலும் அது கேட்காது. தலைவலிக்காக நிறைய மாத்திரை சாப்பிட்ருக்கேன். அந்த மாத்திரை நான் போட்ட மாத்திரை கணக்கே கிடையாது. அவ்வளோ மாத்திரை நான் போட்டிருக்கேன். அப்போவுமே எனக்கு தலைவலி அதுலேருந்து விடுதலை கிடைக்கல. தலைவலி வந்துச்சுன்னா பயங்கரமாக கோவம் வரும். யாருக்கிட்ட வந்தாலும் எரிச்சலாக வரும். அவங்க இவன் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து அம்மானு கூப்பிட்டாலே எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் வரும். எனக்கு அம்மா சாப்பாடு வச்சுதான்னு சொன்னால் கூட எனக்கு நான் இப்படி அவஸ்தைப்படுறேன், உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எரிஞ்சு விழுவேன். எந்த பொருள் கையில் கிடைச்சாலும் எடுத்து வீசுவாங்க. கையில் புக்கு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி தூக்கி வீசிட்டு நீங்கள் கிட்டே வராதிங்க போங்க, நான் தலைவலியில் கடந்து வேசனம் விட்றேன். அதை நான் சில நேரம் நாங்கள் எதுவுமே கண்டுக்காமல் வந்தாலும் நான் இப்படி கடந்து புலம்பின்னு நான் தலைவலியில் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக பேசிக்கின்னு சிரிச்சின்னு எங்ககிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் பேசவே மாட்டோம், சிரிக்க மாட்டோம். இந்த தலைவலியிலே இவ்வளோ அவஸ்தைப்படுறதுக்கு நம்ம செத்து கூட போயிடலாங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்திருக்குது. நீ இப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் 2024 வருஷத்தில் 7ஆம் மாதத்தில் வியாழக்கிழமை நாங்கள் 4 மாடி ஜெபத்துக்கு வந்தோம். அங்கே வந்து ஊழியக்காரவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தலைவலி இருக்கிறவங்க முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னோடனே நானும் முன்னாடி போனேன். ஏசப்பா எனக்கு இந்த தலைவலியிலேருந்து விடுதலை கிடைக்கணும், அங்கேருந்து விடுதலை பெற்று தான் போகணுன்னு நான் அழுது நான் ஜெபம் பண்ணேன். அப்போ என்ன அறியாமல் நான் கீழே விழுது என்னை அலக்கடிச்சு ஒரு ஆவி ரொம்ப போராடி என்னை அலக்கடிச்சு ஒரு ஆவி என்னை விட்டு விலகி போனதை நான் உணர்ந்தேன். என்னை விட்டு அந்த ஆவி போயிட்டுது. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு நல்லா ஜெபம் பண்ணேன். நல்லா ஜெபம் பண்ணோன்னே எனக்கு அங்கே இப்போ 4 மாடி வரும்போதே அந்த தலைவலிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு தலைவலியும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் நார்மலாக இருந்தேன். பஸ்ஸில் வரும்போதெல்லாம் எனக்கு எந்த ஒரு தலைவலி எதுவுமே கிடையாது. நான் பஸ்ஸில் இருந்து வீட்டுக்கு வந்தேன்னா எப்போவுமே ரொம்ப பாடுபடுவேன். வீட்டில் வந்து அப்படியே தான் கிடப்பேன். திட்டுவாங்க, நீ எதுக்கு கோயிலுக்கு போனோம், நீலாம் எதுக்கு கோயிலுக்கு போனோன்னு ரொம்ப திட்டுவாங்க. அப்போ அன்னைக்கு நான் யார்கிட்டையும் திட்டே வாங்கலை. நான் அப்படி ஒரு ஆரோக்கியமாக வந்தேன். வீட்டில் சாப்பாடு ஆக்குனேன், வாங்கினேன், எல்லாமே செஞ்சேன். சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் நான் பரிமாறினேன். இந்த 15 வருஷத்தில் இந்த சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த அன்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் தலைவலி இல்லை, மாத்திரைன்னு கேட்டதில்லை, தைலம்னு கேட்டதில்லை. வியாழக்கிழமை ஜெபத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட எனக்கு தலைவலி வரல. 15 வருஷம் தலைவலியிலேருந்து சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி.